Hello everyone, welcome to Abode on Board with Annalakshmi Agilan. இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் vlog அப்புறம் என்னோட டே ரொட்டீன் ஒரு ரெகுலர் ஒர்க் டேல என்னோட ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நிச்சயமா ஒரு ஸ்மால் ரெசிபி ஐடியா கிடைக்கும். அப்புறம் ஒரு vlog சூப்பர் vlogங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எங்களோட தீபாவளி ஷாப்பிங் ஆரம்பிச்சாச்சு. ஸோ தீபாவளி ஷாப்பிங் ஒன்று உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் மார்னிங் டிஃபன் அடை அண்ட் நாட்டு சக்கரை. ஸோ மார்னிங் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளார எவ்வளோ குவிக்காக முடியுமோ அவ்வளோ குவிக்காக ஒரு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா மார்னிங் வந்து பரப்பரன்னு அந்த டைம்குள்ளார ரெண்டுத்தையும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஒர்க் தான் தேவை. ஹார்ட் ஒர்க் இங்கே ஒர்க்கே ஆகாது, ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணணும் இல்லையா, அதனால. ஸோ மார்னிங் டிஃபன் வந்து நான் நார்மலாக ஒரு உப்புமா பண்ணுறீங்கன்னா உப்புமாவில் கூட எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுட்டா ஒரு கம்ப்ளீட் பேக்ட் ஃபுட் கிடச்சிரும். ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர் மீல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அடையும் ரொம்ப பர்ஃபெக்டான மீல். ஆனால் அடையோடு சேர்த்து நீங்கள் அவியல் செய்கிறப்ப தான் அது ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்கும். பட் எனக்கு இப்போ டைம் இல்லாததுனால ஒன்லி அடை அண்ட் நாட்டு சக்கரை முடிஞ்சு போச்சு. ஸோ மத்தியானத்துக்கும் அதே மாதிரி ஃபுல் வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடுறேன். ஏன்னா தனியாக சாம்பார் ரசம் அதெல்லாம் வச்சுட்டு இருந்தால் போர் அடிக்குது. ரசம் வைக்கிறேன், பட் கூட வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணுன்றதுக்காக ஒரு கிரேவி. என்கிட்ட இருக்க காய் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அது க்யூப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்பயே மத்தியானத்துக்கான லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. காலிஃப்ளவர் வந்து தனியாக சுடு தண்ணியில் கொதிக்க வைக்கணும். அதுக்கு ரொம்ப சிம்பிளான வே என்னென்னா, நீங்கள் சும்மா எலக்ட்ரிக் ரைக்குள்ளே தண்ணி உப்பு அந்த காய் போட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு அப்புறம் வார்மில் வச்சுருங்க. செமி குக் ஆகும். அது கூட அந்த புழு எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது போடுவாங்க. இப்போ வர காலிஃப்ளவரை ரொம்ப ஜாஸ்தி ஒன்றும் இல்லை, ரொம்ப ரேர் கேசஸ் தான். அந்த வெஜிடபிள் பீல்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு போட்டுருவேன் நான். ஸோ காலிஃப்ளவர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் வந்து கோல்ட் வாட்டரில் போட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கிரேவியில் போடுறப்போ எகெயின் இன்னொரு தடவை நீங்கள் அதை வரை குக் பண்ண போகணும். அப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது நீங்கள் வெஜிடபிள் கறி சாப்பிட்றப்போ. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மசாலாஸ் ஆட் பண்ணிட்டு ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் டொமேட்டோ அது எல்லாம் போட்டுட்டு எல்லா காயும் சாட்டே பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் குவிக்கான ஒரு கிரேவி. ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷன் பேக்டு ஒரு சைட் டிஷ் கிடச்சிரும். கேப்சிகம் மாத்திரம் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் குக்கரில் பண்ணுறதுனால எல்லா காயும் சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். ஒரே ஒரு விசில்லே குக் ஆகிடும். ஸோ விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்னோடய கேப்சிகம் ஆட் பண்ணிப்பேன். பேரலாக ரசம் அதுவும் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏற்கனவே முடிச்சாச்சு. இப்போ லஞ்சும் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஒரு 40-45 minutesல உங்களுக்கு தேவையான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிடலாம். இதை விட ஏதாவது ஸ்மார்ட் வே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள். இன்னொரு 15-20 minutesல சமைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் எனக்கு கொடுங்க. ஸோ லாஸ்ட்டாக என்னோடய கிரேவியில் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு எப்பயுமே குக்கரில் பண்ணினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பாயில் ஒரு 2 minutes வைங்க. ஏன்னா அதுக்குள்ளே அந்த பச்சை வாசம் சுற்றிட்டே இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி கிளறி விட்டு அது ஓப்பன் பாயில் வைக்கிறதுக்குள்ளவே அந்த கேப்சிகம் வெந்து போயிடும். ஸோ ரெண்டுமே முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னா, தமிழ்நாட்டு குடும்ப தலைவிகளோட சக்ஸஸ் சீக்ரெட் என்னதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஃபில்டர் காஃபி தான். அந்த காஃபி குடித்தா தான் அன்றைக்கி ஓடுது வேலை. இது செகண்ட் காஃபி, நிறைய குடிக்கக்கூடாது தான் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த காஃபி அடிக்ஷன் போகவே மாட்டேங்குது. ஸோ இது குடிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்றைக்குள்ளே ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம். அதுக்காக காஃபி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தேவையான லஞ்ச் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அடை, அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ கிச்சன் டைம் ஓவர். அடுத்து இனிமேல் எனக்கான டைம். எல்லோரும் முதல்ல பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஒரு வீடியோ கிளாஸ் எடுத்துகிட்டு ஸ்கூல் கிளம்ப வேண்டியது தான். An isosceles similarly equal triangle. All the three angles will be accuted. So we will name it that as acute angle triangle. Right? Similarly, one angle is obtuse and other two angles are accuted. Then we will name that as obtuse angle triangle. So we are categorizing a triangle. ஸோ ஈவினிங் இது பியூர்லி ஷாப்பிங் டைம். தீபாவளி வந்துருச்சு, ஷாப்பிங் ஆரம்பிக்காமல் இருப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு ஷாப்பிங் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதுக்கும் எங்களுக்கு குர்த்திஸ், சுடிதாஸ் எனக்கு டாட்டருக்கு எல்லாம் வாங்குறதுக்காக வந்தோம். இந்த ஷாப் ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணி தான் வந்தோங்க. ரொம்ப நல்ல ஷாப். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த பிராண்டட் அடிக்ட் ஒன்று இருக்கும். பிராண்டில் போட்டால் அப்படி இருக்கும் அப்படி சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கான பர்ஃபெக்ட் ஷாப். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிறது கம்ப்ளீட்டாக எது கூட பிராண்ட் இல்லாத இல்லை. ஈவன் சாக்ஸஸ் வரைக்கும் பிராண்டட் ஷாப்ஸ் மட்டும்தான். என்ன ரொம்ப ஸ்பெஷல், எல்லா கடையிலும் தான் பிராண்ட்ஸ் இருக்குது. இது என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஷர்ட் வாங்கினேன்னா யூ கேன் கெட் 2 dresses அஸ் ஃப்ரீ. இப்போ நான் அடிடாஸில் இப்போ இந்த டிஷர்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட காஸ்ட் 1500 போட்டிருக்காங்க இந்த டிஷர்ட். இதே மாதிரி இன்னும் 2 1500 வர்த் உள்ள டிஷர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்சாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3ல் எதோட ப்ரைஸ் வந்து ஹையஸ்ட்டோ அதுக்கான பில் போடுவாங்க. ஸோ இங்கே எல்லாம் பார்த்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டோம். ஷர்ட் ஆகட்டும் இதுவாகட்டும். பட் ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம். ஏன்னா உங்களுக்கான அந்த வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் தேடி எடுக்கணும். மேபி அதே மாதிரி ரேஞ்சஸில் நீங்கள் வந்து வேறு பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ரிலாக்ஸாக ஷாப்பிங் பண்ணணும் இங்கே வாங்க. ரியலி ஒர்த் இட். நிறைய நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணினோம். பட் நாங்கள் ரொம்ப பெருசாக ஒன்றும் பேக்கெட் வந்து காலியாகலை. ஓரளவுக்கு வர்த்தியாகவே தான் இருந்தது. இதே மாதிரி டஃபில் பேக், இந்த இப்போ அமெரிக்கன் டூரிஸ்ட்லாம் பை ஒன் கெட் ஒன். நீங்கள் ஒரு பேக் பேக் வாங்கினீங்கன்னா இன்னொன்று வில் பி ஃப்ரீ. நிறைய ஆஃபர்ஸ் வேறு போட்டிருக்காங்க. நிச்சயமாக பாருங்கள், இங்கே மிச்சம் எல்லாமே பிராண்டட் தான். ஈவன் இன்னர்ஸ் வரைக்குமே பிராண்டட் தான். அதனால் நீங்கள் கவலையே இல்லாமல் வந்து ஜாலியாக ஷாப்பிங் பண்ணலாம். ஷாப் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. டில் திவாலி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறமா தே வில் சேஞ்ச். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான்லாம் நிறைய அள்ளிட்டேன் நான் சொல்ல போனால், ஏன்னா அதுக்கப்புறம் ஆஃபர் கிடைக்காதுன்றதுக்காக. ஜீன்ஸ் ஆகட்டும், ஃபிட் உங்களுக்கு பிராண்டுன்றப்போ ஃபிட்டும் அது பெரிய ப்ராப்ளமே இருக்காது.
என்ன பிராண்ட் செலக்ட் பண்ணுறதுன்னு மாத்திரம்தான். ஈவன் வுட்லேண்டோட இந்த பெல்ட்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு கூட ஆஃபர் இருந்தது, 40% சம்திங் ஆஃபர் இருந்தது. வுட்லேண்ட் அந்த இது எல்லா திங்ஸுமே உங்களுக்கு நல்ல ஆஃபருங்க. இப்போ ரீசெண்டாக போத்தீஸ் போனப்போ நிறைய பிராண்டட் இது பார்த்தோம் நம்ம. அதுலேருந்து ஒரு ஃப்ளாட் பிபா அந்த சுடிதாஸ் அதோட டாப்லாம் பார்த்தா ஃப்ளாட் 40% ஆஃப் போட்டிருந்தாங்க. பட் இங்கே நீங்கள் பார்க்குறப்போ அந்த 40% ஆஃப் அங்கே பார்க்குறப்பையும் இங்கே பை 1 get 2 மொத்தம் 3 பீசஸ் ஒரே ரேட்டில் கிடைக்கிறப்போ ரொம்ப கம்மியாக எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இன்னும் ஐடென்டிஃபை ஆகலைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது எங்களுக்கு ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். பட் வி என்ஜாய்ட். பேக்கெட் சேஃப்ங்க. உண்மையிலுவே ஒரு நல்ல பிராண்டட் வாங்கின மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது. அதே சமயத்தில் நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் கொடுத்த மாதிரியும் இருக்குது. வர்த் இல்லைங்களா? ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா தில்லை நகர் 5th Crossல இருக்குது. அந்த MPM ஜென்ரல் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஜென்ரல் ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஒட்டி நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா மல்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. மல்டி டாஸ்க் சாஃப்ட்வேரோட ஒரு இது ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. அதை ஒட்டி ஒரு ரைட்டில் ஒரு ஸ்ட்ரீட் கட் ஆகுது. அங்கே பார்த்ததுமே தெரியும் இட்ஸ் நியூ ஷாப். நியூ ஷாப்ன்றதுனால உள்ள எல்லாத்தையும் இப்போ வந்து அடுக்கி வச்சுட்ருக்காங்க. ஷூஸும் நல்ல ஆஃபருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் வெளியில் ஐடென்டிஃபை ஆகிறது இல்லை, யாராவது ரெஃபர் பண்ணால் தான் வருது. பட் வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா நிஜமாலே ரொம்ப வர்த்தியான ஒரு ஷாப்பிங்காக தான் இருக்கும். பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 3000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஒரு ஷர்ட்டுக்கு அப்படின்னா யூ வில் கெட் 3 ஷர்ட்ஸ் இல்லை. இதே நீங்கள் வெளியில் ஷாப்பில் போய் நீங்கள் 30% ஆஃபர் 40% ஆஃபர்னா கூட 2500 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ஷர்ட் தான் நீங்கள் வாங்க முடியும். ஆனால் இங்கே உங்களுக்கு பர் ஷர்ட் 1000 காஸ்ட்டில் அதே பிராண்டு உங்களுக்கு 3 ஷர்ட்ஸ் கிடைக்குதுன்றப்போ ஏன் இதை மிஸ் பண்ணுறீங்க? நிறைய கூட்டம் இருந்ததுன்னா அங்கே ஷாப்பிங் பண்ணுற அந்த ஒரு மூடே போய்டும்ல. ஆனால் இங்கே ரொம்ப நல்லா இருந்தது, கூலாக. என்ன சொல்கிறது, யாரும் கிடையாது, நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் நிறைய பேர் வந்திருந்தா கூட அங்கங்கே இருந்து எடுத்துகிட்ருக்காங்க. இன்னொன்று எனக்கு கடை மூட்டை டைமில் போயிருக்கேன் இப்போது. அதே மாதிரி இங்கே சர்வ் பண்ணுற அந்த பீப்புளும் அவ்வளோ ஸ்வீட். எல்லாருமே வந்து நார்மலாக பெரிய பெரிய ஷாப்ஸ் போகிறப்ப நம்மளா செலக்ட் பண்ணணும், பிராண்ட் செலக்ட் பண்ணணும். இங்கே கஸ்டமர் சர்வீஸ் ஆசம், அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ முதல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்ல, உள்ளே போயிட்டு நம்மளோட பணம் கொடுக்குறப்போ அதுக்கு வர்த்தியான ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறோமா அப்படின்றதுக்கான. இது சுடிதார் டாப்ஸ் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த சுடிதார் டாப்ஸ் எல்லாமே பிராண்டட் தான். பிபா, ஸ்ரீ, W, ஆரில்யா, துவனி எல்லாமே. நிச்சயம் மிஸ் பண்ணாத நீங்கள் போயிட்டு வாங்க. போய் கூட்டத்தில் கச்சன்னு போய் ஷாப்பிங் பண்ணுறதை விட இது நிஜமாலே உங்களுக்கு ரொம்ப வர்த்தியான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எனிஹவ் காமிக்கிறாங்க, அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தால் கூட காமிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இந்த ஷாப்பிங். ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை பேர் வந்து ஸ்பெஷலி இந்த கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து டயர்ட்லெஸ்ஸாக எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க. நானும் ஷாப்பிங்கில் வந்து இரிட்டேட் பண்ணிவிடுவேன், எனக்கு தேவையானது ரொம்ப சூஸியாக இருக்கிறதுனால. பட் என்னையவே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். பொறுமையாக எடுத்து காமிச்சு நீங்கள் போட்டு பாருங்கக்கா, வேறு ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதேமாதிரி ரேட்லேயும் உங்களுக்கு ஓகேக்கா நீங்கள் இந்த ரேட்டில் எடுத்திங்கன்னா இது அப்படின்னு நல்லா சஜஸ்ட் பண்ணுறாங்க. பொறுமையாக எல்லாம் காமிச்சாங்க. ஆக்சுவலி அவங்க வீட்டுக்கு போகிற டைம் இருந்தால் கூட எவ்வளோ கூலாக நமக்காக சர்வ் பண்ணுறாங்க பாருங்கள். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. இந்த ஷாப்லேருந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுனால இந்த ஷாப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா கூட்டத்தில் போய் நீங்கள் வாங்கி இது பண்ண வேணாம் இல்லையா, அதுக்காக தான். நாங்கள் இது லிபாஸோடது 1500 இந்த டாப்ஸு. இப்போ நீங்கள் இதே மாதிரி டாப்ஸில் நீங்கள் வந்து 3 எடுக்கலாம். அப்போது ஒரு டாப்போட ரேட் வந்து உங்களுக்கு
500 இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இப்போ ஒரு யூனிட், இப்போ இந்த குழந்தை இந்த டாப்ஸ் காமிக்கிறாங்கல்ல, இதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று கிடைக்காது. எல்லாமே யூனிக் பீசஸ், ஒன்றுன்னா ஒன்று தான் கிடைக்கும் அந்த மாதிரி. பட் எல்லாமே பிராண்டட், டிஃப்ரெண்ட் பிராண்ட். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்தியன் டெரெயின், ஏரோ அண்ட் லெவிஸ் மூணுமே எடுத்தேன். மூணுமே பர்ஃபெக்ட் ஃபிட். அங்கேயும் ட்ரை பண்ணாங்க, இங்கேயும் ட்ரை பண்ணாங்க. குர்த்திஸ் மாத்திரம் போட்டு பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கும் அந்த சைஸ் வந்து வேரி ஆகும். ஒரு பிராண்டுக்கும் அந்த எக்ஸல் வந்து வேரி ஆகும், எல் வேரி ஆகும். ஸோ அது மாத்திரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈவன் கூலர்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. நான் கேட்டுட்டு இருந்தேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா, அந்த யூடியூப் பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நம்மளோட சேனல் நேம் சொல்லுங்கள். நாங்கள் புதுசாக ஷாப் பண்ணிருக்கோம். பை ஒன் கெட் டூ எல்லாத்துலேயும் ஆஃபர் இருக்குது. சவுண்டு பை ஒன் கெட் டூ எல்லாத்துலேயும் ஆஃபர் இருக்குது. ஜீன்ஸ்லேருந்து கிட்ஸ் ஐட்டம் வரைக்கும் சஃபாரி, அமெரிக்கன் டூரிஸ்ட் பேகு, சஃபாரி டூரிஸ்ட் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் டூ ஆஃபர் இருக்குது. ஓகே. அமெரிக்கன் டூரிஸ்ட்லாம் பை ஒன் கெட் ஒன் இருக்குது. ஓகேங்க. ஜீன்ஸுக்கு அதே மாதிரி பை ஒன் கெட் டூ இருக்குது. காட்டன் பேக்ஸ் இருக்குது. ஷூலேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஓகே. அடிடாஸ் பை ஒன் கெட் டூ. ஷூலாம் வந்து எம்ஆர்பிலேருந்து 4299 வரும். 4299 எம்ஆர்பி வரும். இப்போ ஆஃபரில் 1799. 1799 வருது. ஓகே. உமன்ஸுக்கு சொட் ஜாக்கெட்லாம் இருக்குது. ஓகே. அது எம்ஆர்பி 3099 வரும். ஓகே. ஆஃபரில் 500. ஓகே. ஸோ இன்னொரு 2 டேஸில் நீங்கள் விமென்க்கு எல்லாத்துக்கும் செட் பண்ணிடுவீங்களா? உள்ளே வந்து பார்க்குற அளவுக்கு பண்ணிடலாம். ஓகே ஓகே. என்ன ஆஃபர் இருக்குது? விமன் வேர்க்கு என்ன ஆஃபர் இருக்குது? பை ஒன் கெட் டூ டாப்ஸ் இருக்குது. எல்லாமே பிபா அந்த மாதிரி பிராண்டட், எல்லாமே பிராண்டட். எல்லாமே பிராண்டட். ஆனால் உங்கள் ஷாப்பில் பிராண்ட் இல்லாத வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே இந்தியன் டெரெயின். என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு? பிபா, டபிள்யூ, ஆரோயா, உமன்ஸ் பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி ஷூஸில் ஏதாவது ஆஃபர் இருக்குங்களா? அடிடாஸ் எல்லாமே இருக்குது. அடிடாஸ், நைக்கி, பூமா. ஓகே. சரி. லீடிங் பிராண்ட்ஸ் இருக்குது. எல்லா லீடிங் பிராண்ட்ஸ் இருக்குது. பேக் பேக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர்ல்ட் கிராஃப்ட், அமெரிக்கன் டூரிஸ்ட் எல்லாமே பிராண்ட் ஆஃபர் இருக்குது. பை ஒன் கெட் ஒன். எல்லாமே பை ஒன். ஓகே. இந்த ஷாப் நேத்தி தான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இது வந்து முன்னாடி சாஸ்திரி ரோட்ல இருந்துச்சு, இப்போ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. என்ன ரோல்? சாஸ்திரி ரோட்ல இருந்து. ஸ்பீக்கர் ஆப்போசிட்ல இருந்த ஷாப் வந்து இங்கே கொண்டு வந்து. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நிச்சயமாக இதை பார்த்துட்டு நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், அபோட் ஆன் போர்ட் வித் தனலக்ஷ்மி மேக்கிலன் பார்த்தோங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட் பண்ண சான்ஸே கிடையாது. இவ்வளோ ஃப்ளாட் ரேட்டுக்கு எங்கேயுமே விற்க மாட்டாங்க. அது 100% கேரண்டி. ஏன்னா நம்ம ஷாப்பிங் மேனியாக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன ரேட்டில் இருக்குதுன்னு ஓரளவுக்கு ஐடியா தெரியும். அதனால நிச்சயமாக சொல்லுவேன், இங்கே நல்ல வர்த்தியான ஷாப்பிங். இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையவே கிடையாது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஷாப்பிங்கிறதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பல்க் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ரேட் கம்மி பண்ண சான்ஸ் இல்லாதனால நிச்சயமாக காம்ப்ளிமெண்ட் நீங்கள் நல்லாவே கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நான் நைட் 9:30 இந்த மல்டி டாஸ்க் இருக்குல்ல, அது பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டு ரைட் கட். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஷாப்பிங். ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, டில் தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது. இதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தூரம் கொடுக்குறாங்கன்ற அந்த ஐடியாவும் கிடையாது. பட் மிஸ் பண்ணாத போய் வாங்குங்க. கூட்டத்தில் போய் ஷாப்பிங் பண்ணுறத விட ரொம்ப நிம்மதியாக உங்களோட ஓன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாங்குறப்போ. ஸோ வீட்டுக்கு வந்து ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது எப்பயுமே இப்படி தான். நியூ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து அது போட்டு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் தான். அதுக்கப்புறமா அது எப்போ போட்டுக்குவோன்றது தெரியாது. என்னோட டாட்டர் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இது ஒரு ஃபங்கியாக ஒரு டாப்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. அது பர்ஃபெக்டாக அவளுக்கு அமைஞ்சிருச்சு. இது துவனியோடதுன்னு நினைக்கிறேன். இது துவனியா ஸ்ரீயான்னு தெரியல. பட் பர்ஃபெக்டாக இருந்தது. ஃபிட்டிங் எல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்தது. இது ஆக்சுவலி ஃபங்கி டாப். இது ஃபிட்டாக இருக்காது. இது நீங்கள் டபுள் ஸ்டைலில் வேர் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 ஹேண்ட் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் இன் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஸ்டைலும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெஸ்ட் ஆஃப் த டாப்ஸ். போட்டு காமிக்கல, பட் நல்லா இருந்தது. ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது ஒன்று. அப்புறம் இது லிபாஸோடது. இதனால இருக்குது. காட்டன் நல்லா ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு.
அதே மாதிரி இந்த டாப்ஸ் ஸ்ரீயோடது நல்ல பியோர் காட்டன், சில்க் காட்டன் இருக்குல்ல, பியோர் சில்க் காட்டனோட மெட்டீரியல். அந்த ஜரியே நமக்கு தெரியும், நல்லா இருந்தது. அந்த ஸ்டிச் பேட்டர்ன் நல்லா இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. கொஞ்சம் சர்ச் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகுது. மற்றபடிக்கு நல்ல டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்குது. ஆனால் யூனிக் பேட்டர்ன். ஒன்று எடுத்திங்கன்னா அது ஒன்று தான் இருக்கும். அதுலேயே வேறு சைஸ் காமிங்கன்னு கேட்டாலும் கிடைக்காது. ஸோ இதுவும் ரொம்ப யூனிக்கான ஒரு டாப்ஸ். இதுக்கு இன்னும் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணல, ஹேண்ட் மெட்டீரியல் சின்னதாக உள்ளே இருக்குது. சின்ன ஸ்லீவ் தான். இதுவும் லிபாஸோட தான். இது டர்ன் ஓவர், இந்த சைடு ஒரு பேட்டர்ன், அந்த சைடு ஒரு பேட்டர்ன். இந்த சைடு உங்களுக்கு யூ நெக், அந்த சைடு வந்து ஒரு போட் நெக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து லேஸ் மெட்டீரியல். ஸோ நவ் இட்ஸ் டின்னர் டைம். நியர்லி 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, லேட் ஆகிடுச்சு. நீ ஷாப்பிங்லாம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால. ஸோ இட்லி அண்ட் மிளகா சட்னி நைட் டின்னர். அண்ட் ரெஸ்ட் ஓவர் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்தது, அதுவும் நைட் காலி பண்ணிவிட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு தூங்க போயாச்சு. டின்னர் முடிச்சாச்சு. அடுத்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி லைட்டாக சந்தனம் முகத்துக்கு போட்டுட்டு படுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கூல் அண்ட் ரொம்ப சூதிங்காக இருக்கும். ஸோ சந்தனம் தேய்ச்சிட்டே பிக் பாஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னொரு டே நல்லபடியாக முடிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.